நம்ம இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அ எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அது யார் மேல தப்புன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்ததுன்றத உங்கள்ட்ட சொல்றேன். அம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குழு வந்து மகளிர் குழுன்னு ஒண்ணு நடத்துனாங்கங்க. அந்த குழுவுல வந்து எனக்கு வந்து குழுவ பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கக்குள்ள வந்து ம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உன்ன தலைவியா போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா எனக்கு அத பத்தி தெரியாதுக்கா. எனக்கு தலைவி பொறுப்புலாம் வேணாம்க்கா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, "இல்ல, இல்ல நான் பார்த்துக்கிறேன் வா" அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு தலைவியா போட்டாங்க. தலைவியா போட்டு என்ன பண்ணாங்க, இந்த சேமிப்பு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ரூ. 300யும், சந்தா வந்து ரூ. 30யும், அ அ ரூ. 330 மாசம் மாசம் கட்டுனேங்க. மாசம் மாசம் ரூ. 330 கட்டுனப்ப, அ ஒரு 2 1/2 வருஷம் கட்டிட்டு வந்தோம். 2 1/2 வருஷத்துல இந்த உள்கடன், இந்த சேமிப்பு வந்து பேங்க்ல போட்டு நம்ம எடுப்போம் இல்ல, அந்த அந்த காசு வந்து அப்பப்ப வந்து பேங்க்ல போட்டுட்டு மறுபடியும் எடுக்கணும். அப்படி இருக்கக்குள்ள, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டைமு என்ன வந்து ஃபோன் பண்ணி, "வா போய் பேங்க்ல உள்கடன் எடுத்துட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லி, அ அவங்க பணம் போட்டுட்டாங்க. உள்கடன் காசு அந்த சேமிப்பு காசு போட்டுட்டு, உள்கடன் காசு எடுக்க கூப்பிட்டாங்க. நானே சரின்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே அந்த அந்த காசு எடுத்த உடனே நான் தலைவி இல்ல. நான் தலைவியா இருந்தா ஏதாவது கேட்கணும்ல. கேட்கலன்னா, நீங்களே கூட என்னன்னுவீங்க, "என்னம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாம எப்படிம்மா நீங்க இந்த வேலைக்கு போனீங்கன்னு?" கேட்பீங்கள்ல. அப்ப நான் கேட்டேன், "அக்கா என்னக்கா, அ இந்த மாரி வந்து உள்க யாருக்கு குடுக்க போறீங்கன்னு?" சொல்லி கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "அ இது உனக்கு தேவையில்லாத வேலை. இதெல்லாம் நீ வந்து கேட்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு அப்படியே அப்பயே ஒரு மாரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து குடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கினே போனோம். போன உடனே வந்து இந்த லோன் ஒண்ணு குடுத்தாங்க. லோன் ஒண்ணு குடுத்த உடனே, அந்த லோன் வந்து எப்படின்னா வந்து இவங்க எனக்கு தெரியாம, அதாவது தலைவிக்கு தெரியாமயே இவங்க எல்லா பிளானும் பண்ணாங்க. அ எப்படி என்னோட இது இல்லாமே எல்லாமே இவங்க வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துருந்த உடனே நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு தெரியாது இது. எனக்கு நோட்டு காட்ட மாட்டாங்க. எவ்வளோ என்னன்றது எதுவுமே என்கிட்ட குடுக்கவும் மாட்டாங்க, காட்டவும் மாட்டாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு என் பொண்ணுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ன்னு சொல்லிட்டு நானு ஸ்கூலுக்கு போயிட்டேன். போயிட்ட உடனே இவங்க அன்னைக்கு போய் பேங்க்ல என்னோட சைனையும் அவங்களே போட்டுட்டுருக்காங்க. போட்டுட்ட உடனே மறாநாள் வந்து இவங்க பேங்க்ல வந்து என்னோட சைன்லாம் போட்டுட்டு கடைசியில குடுத்த உடனே, "யார் தலைவி?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தலைவி வரலன்னு சொன்ன உடனே பேங்க்ல என்ன பண்ணியிருக்காங்க, "இல்லம்மா தலைவிய கூட்டிட்டு வாங்க. தலைவி கையெழுத்து போட்டா தான் பணம் தருவேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் நான் என்ன அவங்க மறாநாள் இதே மாரி நான் ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தேன் பாருங்க. அப்போ வந்து இவங்க ஃபோன் பண்றாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்ல உள்ள இருக்கேன். இவங்க ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண உடனே நான் "என்னக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். "வா, இங்க வா, சீக்கிரம் வா." அவங்க பேசுறதே ஒரு மாரி மனி நம்ப ஒரு மனிதத்தன்மை இல்லாம பேசுற மாரி, "சீக்கிரம் வா, என்ன பண்ற? அப்படின்னு தான் உனக்கு முக்கியமான வேல." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. "இல்லக்கா, அது பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே நானு போயிட்டேன். போன உடனே அங்க போன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன வந்து சொல்றாங்க, "உங்களுக்கு உனக்கு லோன் உன்னுடைய உனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் லோன் இல்ல." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, "எனக்கு லோன் எப்படிக்கா? ஏன்க்கா? என்னக்கா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "நீ வந்து வீட்டு லோன் வாங்கியிருக்கியா? அதனால வந்து உனக்கு லோன் கிடையாது." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, "ஏன்க்கா நான் வீட்டு லோன்லாம் வாங்கலக்கா" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அதுக்கு பதிலே பேசல. பேசாம இருந்தோனே நான் என்ன பண்ணேன், அந்த மேனேஜருக்கு அடுத்தது மேனேஜருக்கு கீழ ஒருத்தர் இருப்பார்ல, அவருகிட்ட போயி நானு "ஏங்க எனக்கு லோன் கிடைக்கல" அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்ட உடனே அவர் சொன்னாரு, "இருங்க நான் பார்த்து சொல்றேன்னு" சொல்லிட்டு
பார்த்துட்டு இது மாரி நீங்கள் மறுபடியும் அதே அவர் சொன்னாரு. "நீங்க வீட்டு லோன் எடுத்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லங்க நான் வீட்டு லோன்லாம் எடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்ன உடனே அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, அவன் அந்த மேனேஜருக்கு கீழ இருக்காருல்ல, அவரு என்ன சொன்னாரு, "இருங்க மேனேஜர் வரட்டும். மேனேஜர் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பார்த்து நான் போய் கேட்டேன். "அ சார் சார் இது மாரி எனக்கு ஏன் லோன் இல்லன்னு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவரு என்ன பண்ணாரு, "இருங்க நான் பார்த்துட்டு சொல்றேன்ட்டு" இது வெப்சைட்ல போய் நெட்ல போய் பார்த்தாரு. பார்த்த உடனே பார்த்துட்டு என்ன சொன்னாரு, "அம்மா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஓட் ஐடில வந்து நேம் மிஸ்யூஸ்ன்னு இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நேம் மிஸ்யூஸ்னா ஒரே நேம் 2 இடத்துல இருக்கு. இப்ப வந்து கலைவாணி, கலைவாணினா சுமதி, சுமதி அப்படி 2 நேம் இருந்தோனே, இதனால தான் உங்களுக்கு லோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அவங்க மகளிர் குழு லோன் இருந்ததுல, அதில நான் தெரிஞ்சா தான் நான் சைன் பண்ணுவேன்னு சொன்னேன். இது தப்பா ரைட்டான்னு நீங்க சொல்லுங்க. நம்மளுக்கு பிரச்சனை வருது. நம்ம பிரச்சனைய தீர்க்காம நம்ம இன்னொரு கையெழுத்து போட்டோம்னா, அது எனக்கு பிரச்சனையா தானே வந்து சேரும். அதனால நான் இது பிரச்சனைய தீர்த்துட்டு தான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு, அதுக்குள்ளேயே இந்த லேடி வந்து பொங்கி எழுறாங்கங்க. பொங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, இந்த குழு வந்து நானு லோனுக்கு கையெழுத்து போட்டேன். கையெழுத்து போட்ட உடனே அந்த பேங்க்ல இல்ல, அதோட பிரான்ச் வேற இடத்துல இருக்கு. நீங்க வேற இடத்துலனா ஒரு 3, 4 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கங்களேன். அங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி குடுத்தாங்க. நாங்க இங்கேருந்து அங்க போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளயே இந்த லேடி என் மேல அவ்ளோ பொங்கி வழியிறாங்கங்க. வழிஞ்ச உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்க லோனு அங்க குடுத்தாங்க. வாங்கிக்கின்னு வந்துட்டு நான் அவங்க கையிலேயே குடுத்துட்டேன் அந்த 4,50,000 குடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேங்க்ல எல்லாருக்கும் லோன் குடுக்கக்குள்ள அவங்கவங்க கையில குடுத்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனா எவ்வளோ அமௌண்ட் குடுக்குறாங்கலாம் அங்க தெரியாது. சும்மா குடுத்து குடுத்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ கூட அவங்களே குடுத்து எடுத்துக்கிட்டாங்க. சரி பரவால்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வீட்டுக்கு வரக்குள்ள என்ன சொன்னாங்க, எல்லாரும் அதாவது வந்து வி லோன் வந்து காசு வந்து அ என்னமோ ராவு காலம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பிரிச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிரிச்சு குடுக்கலான்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க, என்ன கூப்பிடவே இல்லங்க. நான் தலைவி தானே தவிர என்ன எதுலயுமே சேர்த்துக்கல. ஆ சேர்த்துக்காத இருந்தோனே எனக்கு இவங்க என்ன பண்ணாங்க 3 மணிக்கு மேல எல்லாத்தையும் என்ன மட்டும் கூப்பிடல. மீதி எல்லாத்தையும் கூப்பிட்டு லோன் காசு குடுத்துட்டாங்க. எனக்கு நைட்டு 8 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இது மாரி வந்து நீ ரூ. 10,000 கேட்டல்ல வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ வந்து கேள்வி கேட்டேன். அக்கா, அக்கா நான் ஒரு தலைவி தானக்கா. நாளைக்கு ஒரு பேங்க்லயோ, இல்ல ஒரு லோன் கட்டலையோ அப்டின்னா, நான் தானக்கா அந்த பிரச்சனைய சமாளிக்கணும். அப்டின்னு சொல்லி சொன்னோனே, அவங்கள எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாம ஃபோன கட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து நான் வந்து அவ்ளோ வசதியான குடும்பம்லாம் இல்ல. வசதியான குடும்பம் இல்ல. எனக்கு வந்து ஏதோ என் பொழப்பு ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஃபோன கட் பண்ணோனே எனக்கு ஒரே மன அழுத்தத்தில ஃபோன் பண்ணவும் இல்ல. என்ன பண்றது? நம்ம வேற லோன் கையெழுத்து போட்டு குடுத்துட்டோமே! அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அ சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள், 4 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேங்க. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு இவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. நான் என்ன பண்ணேன், நமக்கு பெரியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொன்னேன். இந்த மாரி அண்ணா இது மாரிண்ணா, இந்த மாரி லோன் எடுத்ததுக்கு எனக்கு சொல்லவே இல்ல. அவங்க வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே குடுக்க மாட்றாங்க. யாருக்கு எவ்வளோ குடுத்தேன்னு சொல்ல மாட்றாங்க. அப்படின்னு சொன்னோனே, அவரு கூப்பிட்டு கேள்வி கேட்டோனே, அவருகிட்டயும் மழுப்பி மழுப்பி பதில் சொல்லிட்டு, அப்புறம் அவரு என்ன பண்ணிட்டாரு, "நீங்க போங்க. நான் போய் உங்க நோட்ட எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. நோட்ட எடுத்துட்டு வான்னு அனுப்புன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியாம இவங்க வந்து பேங்க்ல போயி, அம் என் கையெழுத்த போட்டு ரூ. 25,000 பணம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எனக்கு தெரியல. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குள்ளயே மறுபடியும் உள்கடன் எடுக்க எனக்கு காசு எடுத்து குடு அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுறாங்கங்க. கூப்பிட்ட உடனே நான் இந்த 4 நாளையில இந்த சிஆர்பி இருக்கிறாங்க பாருங்க. சிஆர்பி கிட்ட வந்து நானு ஃபோன் பண்ணி சொல்றேன். மேடம் இது மாரிலாம் பிரச்சனை இருக்கு. இப்ப லோனுக்கு கூப்பிடுறாங்க. என்ன பண்றது? அவங்க ஒரு ரெஸ்பான்ஸே இல்லங்க. இந்த சிஆர்பி, சிஓ இவங்க 3 பேருக்குமே ஒரு லிங்க் இருக்கும் போல இருக்கு. எனக்கு அது தெரியல.
நான் எனக்கு குழு பத்தி தெரிஞ்சிருந்தா நான் இப்ப இனிமேனா தெரியும். இப்ப எனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ம் அ அப்புறம் வந்து இவங்க அந்த சிஆர்பியும் அதே மாரியே பேசுறாங்க. பேசுனோனே நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் உள்கடன் எடுத்து குடுத்துட்டு வந்தேங்க. உள்கடன் எடுத்து குடுத்துட்டு வந்த உடனே, ஆ உள்கடன் எடுத்து குடுக்க போய் ஜெராக்ஸ் அந்த 12 பேர் கையெழுத்து போடுவாங்கல்ல, அந்த 12 பேர் கையெழுத்து போட்டு ஜெராக்ஸ் போடக்குள்ள அந்த நோட்டெல்லாம் நான் திருப்பி பார்த்தேன். சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. திருப்பி பார்த்துட்டு நான் சும்மாத்திக்கும் அந்த அந்த ஆ அந்த இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன் செல்லுல. அந்த பேட்ஜ் வச்சா யார் யார் கையெழுத்து போடுறா. கடைசில பார்த்தா அந்த ரூ. 25,000க்கு ஏன் கையெழுத்து போட்டு அவங்க பேங்க்ல பணம் எடுத்திருக்காங்கங்கன்னா, எடுத்த உடனே அதுக்கப்புறம் நான் வந்து இது ஏன்க்கா இப்படி பண்ணீங்க, போனீங்க, வந்தீங்கன்னு என் துணை தலைவிய கேட்டதுக்கு, நான் தான் போட்டிருப்பேன். நான் தான் செஞ்சிருப்பேன்ட்டு. அதாவது நான் தான் போட்டேன்னு கூட சொல்லலங்க. நான் தான் போட்டிருப்பேன். நான் தான் செஞ்சிருப்பேன். அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பேச பேசுனாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், "அக்கா எனக்கு குழு வேணாம், ஒண்ணும் வேணாம். எனக்கு குழு விட்டு விலகிடுங்க." நான் குழுவுக்கே வரலன்னு சொல்லிட்டு விலகிட்டேங்க. இது வந்து நாளைக்கு பார்ட் 2 நாளைக்கு பார்க்கலாங்க.